ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஓகேங்களா? ஹச்என்ஹெச் வெப்சைட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணி ஆல்மோஸ்ட் 10-15 நாள் மேலே மெயில் போட்டு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இதை அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ அவ்வளோ நாள் ஆச்சு. என்ன ரீசன் தெரியல. ஃபஸ்ட்டு மாதிரிலாம் முன்னாடி அனுப்ப மாட்டுறாங்க. பேக்கிங் எப்பவுமே இப்படி தான் வந்துச்சு எனக்கு. மற்றபடி மேலே ரேப்பர்ஸ் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி பேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே பபுள் கவர் அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னாக்கா ஹீட் சிங்க். இது லிக்விட். இப்போ இந்த பெல்டயர் மொடியூல் வருது பார்த்தீங்களா, அந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஸோ லிக்விட் ஒரு மோட்டர் வச்சு இது மூலிமா அப்படியே எடுத்துக்கலாம். தண்ணி உள்ளே விட்டு எடுத்துக்கிட்டாக்கா இந்த பெல்டயர் ஹீட் ஆகாமல் இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 40x40 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெல்டயர் பிளாக் அலுமினியம் வாட்டர் கூலிங் பாக்ஸ் தான் இது ஒரு பீஸ் வாங்கியிருந்தேன். மற்ற இடத்தோட இது விலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை ஆர்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் கொடுக்குறேன், பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலில் ரீஸ்டோரிங் வீடியோ, அது எவ்வளோ எலக்ட்ரானிக் பொருள்ஸ் எங்கே விலை கம்மியாக கிடைக்குமோ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுவோம். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர். இதை நம்ம ஃபேனுக்கு, டிசி ஃபேனுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5லேருந்து அப் டு 40 வோல்ட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு நார்மல் ஒரு ஃபேனு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபேனு கூட நம்ம அதை கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ரெகுலேட்டரு. இதில் கூடவே நாபும் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு போல் நெட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஃபேன் ஆல்ரெடி ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அந்த ஃபேனுக்கான ரெகுலேட்டர் தான் இதை ஆர்டர் பண்ணேன். அது எப்போ ஆர்டர் பண்ணேன், இப்போ தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 2 பின் கனெக்டர், நம்ம ஆம்ப்ளிஃபையர் அதிலலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த போர்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 பின் கனெக்டர் தான் இது. ஸோ இதோட விலையும் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இதை வாங்கியிருக்கேன். நான் ஆல்ரெடி நம்ம ஒரு பிளாஸ்டிக் போர்டில் போட்டிருப்போம். ஸோ அதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறது. ப்ளஸ் அண்ட் மைனஸுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்பீக்கர் அவுட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ பிளாஸ்டிக் போர்டில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சின்ன ஒரு பிசிபி, இது 12 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் கன்வெர்ட் பண்ணக்கூடியது. நம்ம 5 வோல்ட்னால் 5 வோல்ட் கரெக்டாக வராது, ஒரு 5.6 அந்த மாதிரி வரும். வேணால் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு டைவர்ட் போட்டு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சில டைமில் 7 கூட வரும் இதில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட விலை ஒரு 15 ரூபா அந்த ரேஞ்ச் தான் இருந்தது. ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது ஏற்கனவே நிறைய வச்சுருக்கேன் நான். ஸோ தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுருக்கேன். இது நார்மல் நம்ம சால்ட்ரிங் கன் இல்லை பேஸ்ட் அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னாக்கா ஜஸ்ட் இதில் ரப் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த பேஸ்ட் வந்துடும். அதில் டஸ்ட்டு, இந்த பிளாஸ்டிக்கை ஹீட் பண்ணக்குள்ள சில டஸ்ட்டெல்லாம் வரும். அதை நம்ம எடுத்து ஆஃப் பண்ணிகிட்டே துடைக்கணும், இல்லைனா அப்படியே துடைக்கணும், ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் அவங்கள்ட்ட தான் வாங்கியிருக்கேன். ஸோ விலை கம்மியாக இருக்கிறனால நான் வாங்கியிருக்கேன். அடுத்தபடியாக சேம் அதே தான். ஓகே, இது பார்த்திங்கனாக்கா ஒரு சிங்கிள் சுவிட்ச், செல்ஃப் லாக்கிங் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் தானே லாக் ஆகிரும். இது நார்மலாக நம்ம டிஓஐ ப்ராஜெக்ட்ஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வரக்கூடிய சுவிட்சு தான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இது நம்ம ரெகுலேட்டர், வோல்டேஜ் ரெகுலேட்டர் 7805 அந்த ரெகுலேட்டர் இது. ஸோ நான் இது எப்போ தேவைப்படும்னு சொல்லிட்டு வாங்கினோம், அப்போ கிடைக்கல. அதுக்கப்புறம் கேஎம்எஸில் ஆர்டர் போட்டு உடனே வாங்கிட்டேன். தென் பார்த்திங்கனாக்கா இந்த சாக்கெட், இது நம்ம எது கொடுக்கல அப்படின்னாக்கா வோல்டேஜ் இன்புட் வருதுன்னு வச்சிங்களேன், விசிசி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதுதான் நான் அவங்கள்ட்ட வாங்கின ப்ராடக்ட். டெலிவரி பண்ணுறதுக்கு அவங்க 20 நாளுக்கு மேலே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ரீசன் தெரியல. பட் சர்வீஸ் நல்லா கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். ஏன்னா சில ப்ராடக்ட் விலை கம்மியாக இருக்குது. நானும் இல்லை, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஹச்என்ஹெச் வெப்சைட்டில் தான் நிறையா விலை கம்மியாக பொருட்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணுறோம். ஆனால் அவங்க டைமுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. சில இதெல்லாம் இதெல்லாம் ஃபேன் ஆல்மோஸ்ட் ஒரு இந்த ஃபேனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இதெல்லாம் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. லேட்டஸ்ட்டாக கிளாஸ் டி போர்டுக்காக தான் இதை நான் வாங்கினேன், ஆர்டர் பண்ணேன். சரி அதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அது பார்த்திங்கன்னா பழைய போர்டு பழசு ஒன்று வச்சுருந்தேன், அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் தான். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நிறைய டெய்லி வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம்
ஷாப் ஒர்க் போயிட்டுருக்கறதுனால எனக்கு அந்த இதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் என்னால் இப்போதைக்கு வீடியோ சரியாக போட முடியல. நிறைய போடணும்னு நினைக்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கூட அவருடைய 7.2 ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணணும் அப்படின்னாரு. பட் அது கூட எனக்கு என்கிட்ட அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரிப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் போடுறதுக்கு பார்க்குறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாக கொடுக்குறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேனல் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே.